அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த மோமின்களே, நம்முடைய வீடு சொர்க்கத்தை போன்ற ஒரு இடமாக மாற வேண்டுமா? வீட்டில் எப்போதும் சமாதானம் இருக்க வேண்டுமா? வீட்டில் சண்டை, பிரச்சனை, மன அழுத்தம், ஷைத்தானின் தொந்தரவு ஆகியவையெல்லாம் நீங்கி அல்லாஹ்வின் ரஹமத்தும் பரக்கத்தும் நிறைந்த வீடாக வேண்டுமா? அதற்காக நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோமின்களே, இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சில வீடுகளில் உம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை, சில வீடுகளில் வாப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மனக்கசப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை, அதோடு பொருளாதார பிரச்சனை, கடன் சுமை, மன அழுத்தம், நிம்மதியின்மை, இப்படி நிறைய சோதனைகள். ஏன் ஒரு வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது? அந்த வீட்டில் பரக்கத் குறைந்து போவது, அல்லாஹ்வின் நினைவு குறைவது, ஷைத்தானின் தாக்கம் அதிகரிப்பது, இதுதான் முக்கிய காரணம். நம்முடைய வீடு சொர்க்கத்தை போன்றதாக இருக்க வேண்டும். வேலை முடித்து வீட்டிற்கு வரக்கூடிய கணவன், அல்லாஹ் வீட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும், அங்கே எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டும். அதுபோல் வெளியே சென்றிருக்கும் பிள்ளைகளும் வீட்டுக்கு போகணும், அங்கே உம்மா இருக்காங்க, வாப்பா இருக்காங்க, எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு உணர்வு அவர்களுடைய மனதில் வர வேண்டும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள்? வீட்டிற்குள் போகவே மனசு வரல, வீட்டுக்குள் எப்போதும் பிரச்சனை தான் என்று. அப்படி இருக்கக்கூடாது. அன்பான மோமின்களே, நம்முடைய வீடு ரஹ்மத் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். ஷைத்தானின் தொந்தரவு நீங்க வேண்டும். வீட்டில் ஹயரும் பரக்கத்தும் அதிகரிக்க வேண்டும். அதற்காக நாம் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது விஷயம், வீட்டில் பருவ வயதை அடைந்த யாரும் ஃபஜர் தொழுகையை தவறவிடக்கூடாது. ஃபஜர் தொழுகையை கலா செய்து தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த வீட்டில் பரக்கத் குறைந்து போகும் என்று ஹதீஸே நமக்கு கற்றுத்தருகிறது. வீட்டில் நிம்மதி குறையும், மனதுக்கு சோர்வு வரும், வீட்டுக்குள் இருந்தாலே ஒரு பாரம் போல் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் ஃபஜர் தொழுகை இல்லாததால் தான். அதனால் நம்முடைய பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்தே ஃபஜர் தொழுகையை பழக்க வேண்டும். சில நேரங்களில் உம்மா வாப்பா மட்டும் எழுந்து தொழுவாங்க, பிள்ளைகள் தூங்கிக் கொண்டே இருப்பாங்க. அது சரியானது கிடையாது. பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் என்றால் அவர்களை எழுப்பி தொலை வைக்க வேண்டும். இந்த பழக்கம் வீட்டில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒருவர் ஜமாத்துடன் ஃபஜர் தொழுகையை தொழுதால் அந்த நாளில் அவரும் அவருடைய குடும்பமும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பாங்க என்று. அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டால் அதைவிட பெரிய பாதுகாப்பு வேறு என்ன இருக்க முடியும்? இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், அல்லாஹ்வின் பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் ஒரு மனிதன் ஃபஜர் தொழுகையை கவனமாக தொழ ஆரம்பித்து விட்டால் அந்த வீட்டில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். மன நிம்மதியை பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் கோபம் குறைய தொடங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அல்லாஹ்வின் ரஹ்மத்து அந்த வீட்டின் மீது இறங்க ஆரம்பிக்கும். மோமின்களே, சில வீடுகளில் ஃபஜருடைய பாங்கு வருகிறது, ஆனால் வீட்டில் யாரும் எழுவது கிடையாது. எல்லாருமே தூங்கிக் கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் பரக்கத் எப்படி வரும்? நிம்மதி எப்படி வரும்? அதனால்தான் உலமாக்கள் கூறுகின்றாங்க, ஃபஜர் தொழுகையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க என்று. ஜமாத்துடன் தொழ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நேரம் கடந்த பிறகு கலா செய்து தொழும் பழக்கம் வரக்கூடாது. நேரத்தில் எழுந்து தொழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் எழுப்ப வேண்டும். மகனே எழுந்திரு, மகளே எழுந்திரு, ஃபஜர் தொழு என்று பழக்க வேண்டும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த பழக்கம் வீட்டில் வந்துவிட்டால் அந்த வீட்டில் ஹயரும் பரக்கத்தும் 100 அதிகரிக்கும். அதே போல் இரண்டாவது முக்கியமான விஷயம், ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயம் வரைக்கும் மீண்டும் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. மூமின்களே, அந்த நேரத்தில் உள்ள தூக்கம் மிகவும் இனிமையாக இருக்கும். ஃபஜர் தொழுது முடித்தவுடன் படுத்தால் உடனே தூங்கிடலாம். உடம்புக்கும் மனதுக்கும் அந்த நேரத்தில் தூங்க மிகவும் ஆசையாக இருக்கும். ஆனால் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது, அந்த நேரம் பரக்கத் என்பது இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்கு அந்த நாளின் ரிஸ்கை பகிர்ந்து அளிக்கிறான்னு கூறப்படுகிறது. அதனால் அந்த நேரத்தில் தூக்கத்தில் கழிக்காமல் அல்லாஹுவின் நினைவில் கழிக்க வேண்டும். திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், உங்கள் தேவை ரப்பிடத்தில் கேட்கலாம், குடும்பத்துடன் கொஞ்ச நேரம் அமரலாம், வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலாம். சூரிய உதயம் வரைக்கும் விழித்திருப்பது நல்லது என்று ஹதீஸ் கற்றுத்தருகிறது. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் தூங்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
மூன்றாவது விஷயம், தினமும் ஒரு முறையாவது சூரா யாசீன் ஓத வேண்டும். மோமின்களே, யாசீன் என்பது சாதாரணமான ஒரு சூரா கிடையாது. பல உலமாக்கள் சொல்லியிருக்காங்க இது குரானின் இதயம் என்று. தினமும் ஒரு வீட்டில் யாசீன் ஓதப்பட்டால் அந்த வீட்டில் ரஹுமத்தின் வாசல்கள் திறக்கும், மன அழுத்தம் குறையும், பரக்கத் அதிகரிக்கும், உங்களுடைய துவாக்கள் கபூலாகும். உம்மா ஓதலாம், வாப்பா ஓதலாம், அவர்களுக்கு முடியவில்லை என்றால் பிள்ளைகள் ஓதலாம். ஒரு வீட்டில் யாராவது ஒருவர் தினமும் யாசீன் சூரா ஓதினால் போதும். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓதுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும். மோமின்களே, குரான் ஓதப்படாத வீடுகள் மெதுவாக நூர் என்கிற வெளிச்சத்தை இழக்க ஆரம்பிக்கும். டிவி சத்தம் மட்டும் இருக்கும், மொபைல் சத்தம் மட்டும் இருக்கும், ஆனால் குரான் சத்தம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 நிமிடம் என்றாலும் குரான் ஓதியிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டில் நிம்மதி அதிகரிக்கும். 4வது விஷயம், மஹரிப் மற்றும் இஷா இடையிலான நேரத்தில் கொஞ்சமாவது ஒரு பேஜாவது குரான் ஓத வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை அதற்கு பழக்க வேண்டும். இன்று குழந்தைகளை பார்த்தீங்கன்னா படிப்பில் மிகவும் பிஸியாக இருக்கிறாங்க. சரி, அவர்கள் படிக்கட்டும். ஆனால் மஹரிப்புடைய தொழுகைக்கு பிறகு ஒரு ஃபாத்திஹா, ஒரு ஆயத்துல் குர்சி அல்லது ஒரு சிறிய சூறாவையாவது ஓதிவிட்டு படிக்க சொல்லுங்க. மூமின்களே, அந்த நேரம் மிகவும் பரக்கத் நிறைந்த நேரம். அந்த நேரத்தில் குரான் ஓதிவிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது நமது பிள்ளைகளின் கல்வியில் பரக்கத் வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், படித்தது மனதில் நன்றாக நிற்கும். இன்றைக்கி பல பிள்ளைகள் நிறைய நேரம் படிக்கிறாங்க, ஆனால் ஞாபகத்தில் நிற்பது கிடையாது. ஏனென்றால் பரக்கத் குறைவதால். அதனால் குரானுடன் தொடர்புடைய வாழ்க்கையை நாம் இணைக்க வேண்டும். 5வது விஷயம், வீட்டிற்குள் நுழையும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போது வலது காலால் பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வர வேண்டும். இது கட்டாயமான ஒரு விஷயம். சலாம் சொல்லி வீட்டிற்குள் நுழைய வேண்டும். சிலர் வீட்டிற்குள் கோபத்துடன் வருகிறார்கள். வெளியில் இருந்த பிரச்சனைகளை வீட்டிற்குள் கொண்டு வருவாங்க. அது சரியானது கிடையாது. வீட்டிற்குள் நுழையும் போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லிக்கொண்டு அமைதியாக நுழைய வேண்டும். பிஸ்மில்லா என்று சொல்லி உள்ளே வந்தால் ஷைத்தானின் தாக்கம் குறையத் தொடங்கும். ஷைத்தான் வெளியே ஓடிவிடுவான். அந்த வீட்டில் ரஹ்மத் இறங்கும், சமாதானம் அதிகரிக்கும். மூமின்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த 5 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டில் பெரிய மாற்றம் வரும். சண்டைகள் குறையும், மன நிம்மதி வரும், பிள்ளைகளில் மாற்றம் வரும், குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும், ரிஸ்கில் பரக்கத் வரும், ஷைத்தானின் தொந்தரவுகள் குறையத் தொடங்கும், கடன்கள் என்பது குறையும், வீடு சொர்க்கத்தை போன்று நிம்மதியான இடமாக மாறும். இறைவன் நம்முடைய வீடுகளை ரஹ்மத் நிறைந்த வீடுகளாக மாற்றுவானாக. நம்முடைய குடும்பங்களில் ஹயரும் பரக்கத்தும் நிரப்புவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த 5 விஷயங்களோடு சேர்த்து இப்போது இன்னொரு முக்கியமான அமலை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். மூமின்களே, புனிதமான துல்ஹிஜ்ஜா நாட்களுக்குள் நுழைய இருக்கின்றோம். மிகவும் மிகவும் விலை மதிப்புள்ள நாட்களுக்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த நாட்கள் அல்லாஹுவிடம் மிக சிறப்பான நாட்களாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் சிறிய அமல்களுக்கு கூட அல்லாஹு தஆலா பெரிய நன்மைகளை தருகிறான். இந்த ஒரு புனிதமான இறைவனுக்கு பிடித்த நாட்களில் நாம் ஓத வேண்டிய ஒரு சூரா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இது குரானின் 3 ஒரு பங்கிற்கு சமம் என்று. அதாவது ஒரு முறை நாம் ஓதும்போது குரானில் 1 பங்கு ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. 3 முறை ஓதினால் முழு குரானை ஓதிய நன்மை கிடைக்கிறது. அதனாலேயே வருகின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தினமும் 200 முறை இந்த சூறாவை ஓத வேண்டும் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. இப்பொழுதே நாம் ஓத ஆரம்பித்து விடுவோம். நமது தேவைகளை முன்வைத்து நெய்யத்து வைத்து இப்போதே நம்ம அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கலாம். தினமும் 200 முறை நாம் ஓத வேண்டும். ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஓத வேண்டும் என்ற அவசியமில்லை. தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது ஓதலாம். காலையில் கொஞ்சம் ஓதலாம், இரவில் கொஞ்சம் ஓதலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம். முக்கியமானது அல்லாஹ்வின் நினைவுடன் ஓதுவது. அன்பான மோமின்களே, இந்த சூறாவை அதிகமாக ஓதும்போது இதயத்தில் நிம்மதி வரும், ஈமான் அதிகரிக்கும், வீட்டில் நூறு அதிகரிக்கும், ரிஸ்க் வந்து சேரும், கடன்கள் அடைந்து கிடைக்கும், சம்பாத்தியத்தில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த சூறாவை ஓதும்போது நம்முடைய மனதில் என்னென்ன ஹலாலான ஆசைகள் இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹு தஆலா அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். ஒவ்வொரு நாளும் நெய்யத்து வைத்து 200 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த நாட்களில். இனி நாம் ஓத வேண்டிய அந்த சக்தி பெற்ற சூறா எது என்றால்
அல்லாஹ் ஒருவனே, அவன் யாரிடமும் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நெய்யத்து வைத்து ஒவ்வொரு நாளும் இஷா மகரிப்புக்கு இடையில் 200 முறை ஓதிக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள், நோய்கள், கடன்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நூர் என்கிற வெளிச்சம் வரும். அல்லாஹு தாலா நமது குடும்ப வாழ்க்கையை ஹயரானதாக மாற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.